வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் சஞ்சரிப்பது, 10ஆம் இடத்தில் சுகாதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பது மிக நல்ல ஒரு நேர்மறை பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் இந்த வாரம் உங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. நீங்கள் அதனை கவனத்தோடு பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிலும் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாங்க. அக்கறையும் கவனமும் தான் உங்கள் வாழ்வை உயர்த்தும் என்பதை மறந்து விடாதீங்க. அதே மாதிரி கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல குரு தனக்காரகன் குரு வக்ரகதி நீங்கி பலம் அடைந்து இருப்பதால பொருளாதார ஏற்றங்கள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய வாழ்வில் தற்போதுள்ள காலகட்டத்தின்படி உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலத்தால் திருமண முயற்சிகள் கைகூட இருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் தற்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மேலும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகளும் கவலை அளிக்குங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி மற்றும் ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கும்ப ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட சனி பகவான் சொந்த வீட்டுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால என்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு. இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த ஊதியம் என்பது கிடைத்துவிடும் என்பதால கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு
கலந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளித்து வந்த நிலையில இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை குறைவதால உற்பத்தியை மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குறிப்பாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் கிடைப்பது உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் வர வேண்டிய பணம் இந்த வாரத்தில் கிடைத்துவிடும் என்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு இது ஒரு உதவியாக அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சிறு சிறு வாய்ப்புகள் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள் சங்கீத சபாக்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது என்றாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைத்து விடுங்க. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்கள் குறிப்பாக நடிகைகள் ஆகியோர் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் பழைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதுரியம் நிதானம் துணிவு மூன்றும் அவசியங்க. என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லையும் ஒரு நிதானமாக நடந்து கொள்ளும் போது எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதால படிப்பில் மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நற்குணங்கள் அமைந்த மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்குது. தேர்வுகளில் மிக சரியான பதிலளிக்க உதவியான நினைவாற்றல் உதவ இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க திட்டங்களை நீங்க மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் சனி அமர்ந்திருப்பதாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் நீங்கள் எதையும் மிக அதிகமாக எதிர்பார்க்க கூடாதுங்க. காரணம் ஆசையை வளர்த்து ஏமாற்றங்களை தந்துவிடும் கிரகநிலைகள் என்பதால தேவையற்ற ஆசைகளை விலக்கிக்கோங்க. அஷ்டமத்தில் கேது இருப்பதால உடல் நலனில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பா கும்பராசினியர்கள் இந்த வாரத்துல வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வயது அதிகம் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. சின்ன சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.